கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்ற சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தோட வாசனை பயங்கரமா இருக்கும். இந்த பழத்துல விட்டமின் சி, விட்டமின் பி6 மற்றும் கால்சியம், இரும்பு சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகிய நிறைய சத்துக்கள் உள்ளன. இது மட்டும் இல்லாம இந்த பழத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. சீத்தாப்பழத்தின் வெளிப்புற தோல் கடினமா இருக்கும். அதை சாப்பிட முடியாது. உள்ளே வெள்ளை நிற கிரீம் போன்ற சதைப்பிடிப்பு கொண்ட பழமும் அதுக்குள்ள ஏராளமான கருப்பு நிற விதைகளும் இருக்கும். இந்த விதைகளை நீக்கிட்டு சாப்பிடணும். சதைப்பகுதி இனிப்பு சுவையா இருக்கும். சுருக்கமா சொன்னா ஒரு கொய்யாவை போன்ற சதைப்பகுதியும் அதே போன்ற சுவையும் தான் சீத்தாப்பழத்துல இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள்ல இதனை சீத்தா கொய்யா அப்படின்னு கூட சொல்றாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டா யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் சீத்தாப்பழத்தை நாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப காலமா அல்சர் நோயால அவதிப்படுறவங்க சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த பாதிப்பு வெகு விரைவில் குணமாக்கும்னு சொல்றாங்க. அதே போல அசிடிட்டி பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இந்த பழத்தை கொடுக்கலாம். சீத்தாப்பழம் நம்மளுடைய உடலில் மெட்டபாலிச நடவடிக்கைகளை ஊக்குவிக்குது. நம்மளுடைய உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய அம்சம் இந்த பழத்துல இருக்கு. சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால கண் பார்வை மேம்படுது. இதய நலன் மற்றும் மூளையின் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்கு ரொம்பவே சிறந்தது. இந்த பழத்துல சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால இது சருமத்திற்கு மிருதுவான தோற்றத்தை கொடுக்குது. சின்ன வயசுலேயே கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுற குழந்தைகளுக்கு இந்த பழத்தை தாராளமா கொடுக்கலாம். நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் உதவியா இருக்கு. நம்மளுடைய ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் உதவியா இருக்குது. இரத்த சோகை கொண்டவர்கள் கர்ப்ப காலத்தில் ஹீமோகுளோபின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரத்துக்கு கொடுக்கலாம். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த சீத்தாப்பழத்துல இருக்கு. இது உடல் பருமனை தடுக்கக்கூடியது. இரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ள வைத்திருக்கும். புற்றுநோயை தடுப்பதற்கு தேவையான பண்புகள் இந்த சீத்தாப்பழத்துல அதிகமா இருக்கு. குளிர்காலத்துல இந்த பழம் நிறைய கிடைக்கும். இந்த பழம் சளியை தூண்டும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. ஆனா தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு பழம் இது. அதே சமயத்துல அதிக இயற்கையான சர்க்கரை கொண்ட பழம் அப்படின்னு தவிர்க்க தேவையே இல்லை. சீத்தாப்பழங்கள்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால பிராக்டோஸ் ரத்த சர்க்கரையை எளிதில் உயர்த்தாது அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கணும். இது ரத்தத்தில் குளுக்கோஸை மெதுவா வெளியெடுது. கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீத்தாப்பழத்தில் அதிக அளவு மெக்னீசியம் சத்து இருக்கிறதுனால உடல்ல நீர்ச்சத்து மற்றும் எலக்ட்ரோலைட்ஸுகள் சமநிலையை பராமரிக்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, இது மூட்டுகளில் உள்ள திரவம் மற்றும் அமிலத்தை நீக்குதுங்க. இதன் விளைவா வீக்கத்தை குறைக்குது. கீழ்வாதம் மற்றும் கீழ்வாதத்தின் அபாயத்தை குறைக்குது. இதனால குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, எலும்பு பலவீன பிரச்சனைகளுக்கு சீத்தாப்பழம் ஒரு சிறந்த நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால தசைகளின் பலவீனத்தை எதிர்த்து போராட முடியும். அது மட்டும் இல்ல, எலும்புகளை உறுதிப்படுத்தும் கால்சியமும் இந்த சீத்தாப்பழத்துல அதிகமா இருக்கு. உடல் மெலிந்து காணப்படுபவர்கள் உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம். காரணம், இது ஒரு கலோரி நிறைந்த பழம். 100 கிராம் சீத்தாப்பழத்துல கிட்டத்தட்ட 90 கலோரிகள் இருக்குது. தேவைப்பட்டா ஸ்மூத்தி போன்றவற்றில் சேர்த்து சாப்பிட்டா இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உடம்பில் அதிக சதை உள்ளவர்கள் தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் சேராது அப்படின்னு சொல்லப்படுது. சீத்தாப்பழம் தொடர்ந்து சாப்பிடுவது நினைவாற்றலை அதிகரிக்குது. குடல் பாதுகாப்பையும் தரக்கூடியது இந்த சீத்தாப்பழங்கள். கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சு அதோடு சீத்தாப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் குடல் புண்கள் ஆறிவிடும். சீத்தாப்பழத்துடன் கொஞ்சமா இஞ்சி சாறு, கருப்பட்டி சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது பித்தம் நீங்கும். அல்சர் பிரச்சனைக்கும் ஆஸ்மா பிரச்சனைக்கும் தீர்வாக மட்டும் இல்லாமல் கண் பார்வை கூர்மை பெறவும் சீத்தாப்பழம் உதவி செய்யுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சீத்தாப்பழத்தை உணவுக்கு பிறகு சாப்பிடக்கூடாது. அதே போல உணவோடு சேர்த்தும் சாப்பிடக்கூடாது. இந்த பழத்தை காலை 11 மணிக்கு மேல் மாலை 4 மணிக்குள் சாப்பிட வேண்டும். சீத்தாப்பழத்தை மற்ற பழங்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. சீத்தாப்பழத்தை ஜூஸாக சாப்பிட்றதை விட அப்படியே சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். ஜூஸாக சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவு அதிகரிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.